பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஆமோஸின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான அவருடைய வாக்குத்தத்தம், உங்களை நான் நாட்டுவேன். ஆமென். உங்களை நான் நாட்டுவேன். கர்த்தர் நிச்சயமாய் நாட்டுகிற நாட்களாக இந்த நாட்கள் அமையும். ஆமென். உங்களை உங்கள் தேசத்திலே நான் நாட்டுவேன். இன்னைக்கு உங்களுடைய வேலையின் ஸ்தலத்தில் ஒருவேளை என்னை எடுத்து விடுவார்களோ, என்னை அப்புறப்படுத்தி விடுவார்களோ, பிடுங்கி விடுவார்களோ என்கிறதான அநேக பயத்தின் சூழ்நிலைகள், கவலைகள், எனக்கான நன்மைகள் எனக்கு உண்டாயிருக்குமா, எனக்கான நன்மை எனக்கு கிடைக்குமா, அல்லது நான் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவேனோ என்கிற பல கவலைகளோடு கூட, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சொந்த இடம் கிடைக்குமா, சொந்த வீடு உண்டாகுமா, நாட்டப்படுவோமா, நாட்டப்படுவேனா என்கிற பல கேள்விகளோடு கூட இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை நாட்டுகிறவர், உங்களை நாட்டுகிறவர். அடுத்து இந்த வார்த்தையை அழகாய் சொல்லுவோம், இனி நீ அதிலிருந்து பிடுங்கப்படுவதில்லை. உங்களை அநேகர் சொல்லிட்டாங்க, நீ டெம்பரரி தான்ப்பா, வாழ்க்கை டெம்பரரி, உன்னுடைய பிஸ்னஸ் டெம்பரரி, உன் வேலை டெம்பரரி, நீ பெஞ்சில் தான் உட்கார்ந்து ஆகணும். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ பிடுங்கப்படுவதில்லை. இல்லை, நான் உன்னை நாட்டிட்டேன், இனி நீ பிடுங்கப்படுவதில்லை, இனி நீ அப்புறப்படுத்தப்படுவதில்லை. உன் ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். உனக்கான ஸ்தானம், நீ வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அதை ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கான பாதைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அழகாக அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். நிச்சயமாய் அவர் அதை செய்து நிறைவேற்றுவார். அவர்கள் தேசத்திலே, உங்கள் தேசத்திலே நான் உங்களை நாட்டுவேன், இனி நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் அவர்களை நாட்டுவேன் என்று சொன்னீர். ஐயோ என்று அழுதோடு, கேள்விகளோடு கூட, அந்த அழுகையின் சூழ்நிலையோடு கூட நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரட்டும். இனி நீ பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீ ஜனத்தை கர்த்தர் நீ நாட்டி அவர்களை செழித்தோங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, எல்லாரும் நினைத்தாங்க நீங்கள் பிடுங்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இல்லை, கர்த்தர் உங்களை அங்கே நாட்டுவார். கர்த்தர் அதே இடத்தில் உங்களை செழித்தோங்க பண்ணுவார். God bless you. God bless you.